கமல்கிட்ட ஆஃபர் வருது, மேடம்க்கு ஒரே ஒரு சாரி சொல்லுங்க முடிஞ்சிரும்ட்டு. இந்த எப்படி பண்ணுறது தெரியல. நான் ஏன் சாரி சொல்லணும், என்ன தப்பு பண்ணேன்? பிளாக் பண்ணி வாங்க மாட்டேன்றது என் பிரின்சிபல், அதை சொன்னேன். இதுக்கு நான் எதுக்கு சாரி கேட்கணும்? சாரி கேட்கலாம் விட மாட்டாங்க, அது அவங்க பிரின்சிபல் சொல்றாரு. சொன்ன உடனே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. 73 கோடி லாஸ் கமலுக்கு. அதில் படம் நல்லா இருக்கும். லாஸ் என்ன, அதுல தான் பக்கத்து ஸ்டேட்ல எங்கேயோ ரிலீஸ் ஆயிடுச்சே. இங்க ஒரு நாள் டிலேன்னு நினைக்கிறேன். அப்புறம் கட்டுலாம் இம்போஸ் பண்ணணும்னு சொல்லி அப்பதான் ஜெயலலிதா பிரஸ் மீட் கொடுக்குறாங்கல்ல. நான் ஜெயா டிவிக்கு கேட்டேன்னு சொன்னது போய் தலைமை செயலத்துல இங்கே வச்சு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. விஸ்வரூபம் படத்தை எனக்கு ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு. விஸ்வரூபம் படத்தை என் டிவிக்கு கேட்டேன்னு நான் சொன்னது உண்மை. கமல் அவர் மனசுல பெரிய ஆளு நினைச்சுக்கிறாரு, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படிலாம் கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஜெயலலிதா கிட்ட யாராவது போய் ப்ராப்பரா போய் கமல் வந்து செக் பேமெண்ட் கேட்கறாருன்னு ஒரு வார்த்தை சொன்னா ஆல் ரைட்னு இருக்கும். அப்புறம் கமல் ஒரு பெரிய கடிதம் எழுதுறாரு. பெரிய கடிதம் விட்டு போறாங்க. அது அனௌன்ஸ் பண்ணது. பெரிய கடிதம் எழுதி இதை சிஎம் என்ன நடந்துச்சுன்றதை சொல்லுங்க, நான் வேணுக்குன்னு கொடுத்த வாக்க மீறி நான் போல, இது மாதிரி ஒன்று நடந்திருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த கடிதம் எழுதி கவர் சீல் பண்ணி செக்ரட்டரி ராமலிங்கத்திட்ட கொடுக்குறாங்க. சீலே பிரிக்காம லெட்டர் கமல்கிட்ட திரும்பி வந்துச்சு. பார்க்க மாட்டேங்க.